இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபத்தின் மூலமாக சூழ்நிலைகள் எப்படி மாறுகிறது, அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உதாரணமாக பைபிளில் நம்ம நிறைய கதைகளை பார்க்க முடியும். உதாரணமாக இஸ்ரவேலர்கள் கோலியாத்தை ஜெயிக்க முடியாமல் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு தேவன் உதவி செஞ்சது மூலமாக ஒரு கவன் 5 கூழாங்கற்கள் இதை வைத்து அந்த கோலியாத்தை ஜெயிக்க வச்சார். எப்போவுமே நம்ம ஜெபிக்கும் போது அந்த யுத்தத்தை செய்கிறவர் தேவன். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இதை தான் பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் இதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இப்போ நம்ம கூட மதுலிகா இருக்காங்க. அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு இவங்களுடைய கணவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. எப்படி இவங்களுடைய கணவரை விடுதலை செய்ய வைக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்ட மாதிரி இவங்க உணர்ந்திருக்காங்க. இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட இவங்க ஜெபத்தை மட்டும்தான் அவங்க நம்பியிருக்காங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறுச்சு, எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். மதுலிகா சோனாவும் அவருடைய குடும்பமும் கேரல்ஸுக்கு போக தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வாகனம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக வந்து நின்றது. நாங்க 6 மணிக்கு கேரல் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. நான் ரெடி ஆகிறதுக்கு திடீர்னு நான் ரூமுக்கு போக மாடிக்கு ஏறினேன். அப்போ ஒரு கார் அங்க நின்னுச்சு. 4 வீலர் வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு. அதுல இருந்து ஆபீசருங்க இறங்குனாங்க. நான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைக்காக கீழே வந்தேன். என் கணவர் கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைச்சேன். அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப திடீர்னு வீட்டுல வேலை செய்யறவங்க போலீஸ் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மதுலிகாவின் கணவரை கைது செய்து அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். கவர்மெண்ட்ல இத பத்தி ரொம்ப பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனி இருக்கு, அதுல ஒண்ணுல டைரக்டர் இடத்துல இவரோட பேர் இருக்கு. அந்த கம்பெனில சிட் ஃபண்ட் நடத்துனதுல இவர் பேரையும் ஈடுபடுத்திட்டாங்க. அதுக்காக அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க. போலீஸ்காரங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சிருந்தாங்க. இவருக்கே தெரியாம இவரோட பேரை அதுல சேர்த்திருக்காங்க. அது இவருக்கே தெரியல. இவரோட பேரும் அதுல இருந்துச்சுதான். இந்த விஷயத்த பத்தி நாங்க போலீஸ்க்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். ஆனா அவங்க அதை ஏத்துக்காம அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. வருத்தமும் குழப்பமும் அடைந்த மதுலிகா போலீஸ் தன் கணவரை அழைத்துச் சென்ற ஒவ்வொரு இடத்திற்கும் உடன் சென்றார். மதுலிகா பெயில் கிடைக்க விண்ணப்பித்த போது அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சினது. எங்க கிட்ட இருந்து சில தகவலை அடிப்படையா வக்கீல் வாங்கினாங்க. பெட்டிஷன்லயும் அதை போட்டாங்க. போதுமான ஆதாரம் இல்லைன்னு எங்க கேஸ் தள்ளி போயிடுச்சு. அதனால ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அங்க இருந்தே எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டிற்கு திரும்பி வந்த மதுலிகா ஜெபம் செய்ய தொடங்கினார். நான் சர்ச்சுக்கு வந்தேன். சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணேன். ரொம்ப உண்மையா இந்த இடத்துல தான் நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பைபிள் வசனத்தை கேட்பேன், பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பைபிள் வாசிக்கிறப்ப பாவத்தை விட்டு விலகும், உலகத்தின் சர்ச்சை விட்டு விலகும். தேவன் பலமுறை சொல்லியிருந்தது எனக்குள்ள அந்த நேரத்துல உணர்வு தந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல நாம சிக்கதான் செய்வோம். தேவனுக்கு எவ்வளோ நேரம் தரணும், ஆனா அவ்வளோ நேரம் நாங்க கொடுக்கல. அதோட விளைவுதான் நமக்கு இப்ப இந்த சோதனை நடக்குது. விசுவாச சோதனை நடக்கும். நம்ம ஜெபம் வேண்டுதல் ரொம்ப அழுது வேண்டது. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அழுகையும் குறைஞ்சிச்சு. நான் தேவனுடைய பாடல்களை ரொம்ப கேட்க ஆரம்பிச்சேன். பைபிள் வசனங்களை கேட்டேன். அப்போல இருந்து தேவன் என் கூட இருக்கிறாருன்றத நான் நம்ப ஆரம்பிச்சேன். 2வது முறையும் பெயில் விண்ணப்பித்ததை தள்ளுபடி ஆனதற்கு பிறகு மதுலிகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். ரிப்போர்ட் தாக்கல் செஞ்சோம்.
பிறகு அவங்க எல்லாம் பக்கமும் பார்த்தாங்க. நாங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்மிட் பண்ணோம். வக்கீலும் அதை அங்க சரியா சப்மிட் பண்ணதுனால எங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சு. செப்டம்பர் மாசம் நாங்க பெயில் அப்ளை பண்ணோம். ஜனவரியிலலாம் கிடைச்சிருச்சு. மதுலிகா தன் கணவருக்கு பெயில் கிடைத்தது மட்டுமல்லாமல் வந்த தீர்ப்புக்கு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நாங்க தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த வழக்கு பதிவாகவே இல்லை. போலீஸ்காரங்களால அவங்க மேல ஃபைல் பதிவு பண்ண முடியல. எங்களுக்கும் கேஸ் லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. போலீஸ் சீக்கிரம் விசாரிக்கும்படி ஒரு ஆர்டர் வந்துச்சு. மதுலிகா தன் வாழ்க்கையின் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதை பார்த்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக வேலை வந்துச்சு. அவங்க அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லாமலே இன்க்ரிமெண்ட்டும் வந்துச்சு. தேவனுக்கு நன்றி சொல்றேன். டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பசங்கெல்லாம் அவர் எப்ப டியூஷன் எடுப்பாருன்னு ஆர்வமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வேற கோச்சிங் கிளாஸ் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கு மதுலிகா தன்னுடைய கஷ்டமான நேரத்தில் உதவி செய்ததற்காகவும் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இதயபூர்வமா நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கஷ்டமான சூழ்நிலையில எது கேட்டாலும் கடவுள் எனக்கு நடத்தி கொடுத்தாரு. எதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும் அது எல்லாத்தையும் கடவுள் எனக்கு நடத்தி கொடுத்தாரு. தேவன் என் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தார். நன்றி மதுலிகா. உங்களுடைய சாட்சியை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்காக மிக்க நன்றி. வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப சிரமந்தான். ஆனால் அதுலேயும் தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். உங்கள் கணவரை மீட்டு தந்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்மையை தெரிய வச்சிருக்காரு. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கா? உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். நம்ம பைபிளில் பார்க்குறோம், தானியேலை பார்க்குறோம். அவங்க தானியேலுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து சதி செஞ்சதுனால சிங்க கூண்டுக்குள்ளே போட்டாங்க. ஆனாலும் தானியேலுடைய ஜெபம் அவரை மாற்றியது, அவருடைய சூழ்நிலையை மாற்றியது, காப்பாற்றியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னொரு வல்லமையான தேவ மனிதரை பார்க்க போகிறோம். சாது சுந்தர் சிங் அவங்கள தான் பார்க்க போகிறோம். இவங்க திபத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பிரசங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால் லாமாக்கெல்லாம் சேர்ந்து இவரை மரண கிணறுல தூக்கி போட்டாங்க. அந்த மரண கிணறு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இதே மாதிரி யாரெல்லாம் செய்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த கிணறுல தூக்கி போட்டிருப்பாங்க. அவங்க அங்கேயே கிடந்து இறந்து அந்த உடல்கள்லாம் அங்கே அப்படியே கிடக்கும். அங்கே துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கும், எலிகள்லாம் ஓடும். அங்கே ஒரு 3 நாள் இவரை தூக்கி போட்டிருக்காங்க. இவருக்கு என்ன கிட்டத்தட்ட மரணத்திற்காக தான் அங்கே உள்ள தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த 3 நாளுமே இவர் ஜெபிக்க தொடங்கியிருக்காரு. ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செஞ்சேன், மக்கள்கிட்ட நான் உண்மை குறித்து தான் நான் அறிவித்தேன், நான் ஏன் இவ்வளோ என்னை இப்படி தூக்கி போட்டுட்டாங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக உடம்புல எனர்ஜியே இல்லை, அப்படி ரொம்ப சோர்வாயிட்டார். ஆனால் 3ஆவது நாள் ஒரு மனிதர், அந்த மரண கிணறுக்கு வெளியில இருந்து ஒரு மனிதர் ஒரு கயிறத்துக்கு உள்ளே போடுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, நீ உங்களை நல்லா கட்டிக்குங்க இருக்கமா அப்படி சொல்லிட்டு அந்த கயிறை இழுக்கிறாங்க. இவர் பத்திரமா வெளியில் வந்துட்டார். சொல்லப்போனால் அந்த கயிறை பிடிக்கிறதுக்கு கூட இவருக்கு தெம்பு இல்லை, அந்த மாதிரி நிலைமை. ஆனாலும் அந்த வார்த்தையை பிடிச்சி அந்த கயிறு பிடிச்சி வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் அவர் உணர்ந்தார், தேவன் தான் நம்மளை விடுதலை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. மறுபடியும் மார்க்கெட் பகுதிக்கெல்லாம் மக்கள்கிட்ட அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது லாமாக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர் எப்படி வெளியில் வந்தார், இவர் எப்படி மறுபடியும் ஊழியம் செய்கிறாரு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இன்றைக்கி நமக்கும் கூட அப்படி தான். மரண பள்ளத்தாக்கில் இருக்கீங்களா? முதுகோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்படி அவருக்கு தேவன் உதவி செய்தாரோ, ஒரு விடுதலை கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களையும் விடுவிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 130:1-2. கர்த்தாவை, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக.
இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஆழத்திற்கு போனாலும், எவ்வளவு அந்த இரக்கங்களுக்கு போனாலும், நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் தருகிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுலிகாவோட வாழ்க்கையிலும் சரி, சாது சுந்தர் சிங் அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஜெபம் அவங்கள எந்த அளவு அந்த சூழ்நிலையை மாற்றினது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற ஜெபத்தால் முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, அது ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் பண்ணலாம், மெசேஜும் அனுப்பலாம். ஜெப குறிப்புகளையும் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதும் சந்தேகம் பகுதியை பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரப்போடும். குழந்தைங்களுடைய கேள்விக்கு கிஸ்மோ பதில் தரப்போகுது. இடைவேளைக்கு பிறகு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஏதும் சந்தேகம் பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தரப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நேயர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறோம், இருந்தாலும் கூட ஏன் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் தரலை. அதாவது நம்ம எதுக்கெலாம் எனக்கு இந்த வேலை வேணும், அந்த வேலை வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இந்த பதவி உயர்வு வேணும், அல்லது இந்த பொண்ணு எனக்கு வேணும், அல்லது இந்த பையன் எனக்கு வேணும், அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அல்லது இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்படி நம்ம ஜெபத்தில் நிறைய கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் ஆமான்னு சொல்ல மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார், அல்லது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். இதோட ஒரு அழகான விஷயம் என்னென்னா, அவர் சொல்கிறது காத்திருத்தல். காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம உடனே நமக்கு ஆன்சர் வரணும், உடனே அது நடக்கணும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்ம காத்திருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. நான் காத்திருக்கும் போது நீங்கள் இன்னும் உங்களுடைய விசுவாசம் பெருகும். இங்கே தேவனிடத்தில் இன்னும் நீங்கள் நெருங்கி வருவீங்க. அப்போது நம்ம ஜெபத்தில் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்க தான் நல்லது. நம்ம என்ன ஜெபத்தில் வைத்தாலும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். அதற்கான பதில் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். இன்னொன்று, உங்களுக்கான நேரத்தில் தேவன் பதில் தருவது இல்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய நேரம் வரும்போது தக்க உதவி, தக்க உங்களுக்கு உயர்வு, தக்க நேரத்தில் அவர் உங்களுக்கு தருவார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும், இதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தாதான் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க, பொறுமையாக காத்திருங்க. காத்திருக்கிறது நம்ம இன்னும் விசுவாசத்தில் நம்ம இன்னும் வளர ஆரம்பிப்போம். நேயர்களே, உங்களுக்கான கேள்விக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். உங்ககிட்டையும் இதே மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்தலாம். நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், இல்லைனா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். பெரியவங்களுடைய கேள்விக்கு பதில் தந்துட்டோம். இப்போ குழந்தைங்களுடைய கேள்விக்கு பதில் தரதுக்காக கிஸ்மோ காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஹே गाइस, கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு வரவேற்கிறேன். கிஸ்மோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஆஞ்சலைன். கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதியில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதை விட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சூப்பர் புக் ஃபேன்ஸ் கிட்ட பேசுறதும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கான நேரம். கேள்வியை கேட்டிருக்கிறது நிதின். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? இது ரொம்ப நல்ல கேள்வி நிதின். ஜெபம்ன்றது தேவனோட செய்யற ஒரு சிம்பிளான உரையாடல். நம்ம ஏன் ஜெபம் செய்யணும்னா, தேவன் கூட நேரம் செலவு பண்ண, அவர் கூட உறவை வலுப்படுத்துறதுக்கு தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு நம்மளோட வேண்டுகோளை தெரியப்படுத்தணும்னு விரும்புறாரு. நம்ம ஜெபத்துல நன்றி சொல்லி தேவன் கிட்ட எதை கேட்டாலும் அவர் நம்ம சொல்றத கேட்டு நமக்கு பதில் சொல்வாரு. அதாவது நெஹேமியா, எலியா, யோபுக்கு அவர் பதில் சொன்ன மாதிரி. தேவனுக்கு நன்றி சொல்ல ஜெபம் மூலமா நம்ம தேவனை ஆராதிக்கிறப்ப நாம அவரை நேசிக்கிறோம். அவரு நமக்கு செஞ்சிருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோம். தேவன் கிட்ட ஜெபம் பண்றதுக்கான நல்ல காரணங்கள் இதுதான். தேங்க்ஸ் கிஸ்மோ. குழந்தைகள், இப்ப நீங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எதுக்காக ஜெபம் பண்ணணும்ன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கிஸ்மோ கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லனா Facebookல எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. Until next time, bye. பாய். நன்றி ஏஞ்சலின் மற்றும் கிஸ்மோ. குழந்தைங்களுடைய கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் தந்தீங்க. எங்களுடைய வேலையை நீங்க இன்னும் ஈஸியா ஆக்கிட்டீங்க. நண்பர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி சந்தேகம் இருக்கு அப்படின்னா சூப்பர் புக் இந்தியாவுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி, குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில நடக்கிற சில சூழ்நிலைகளுக்கு பதில் எதுவுமே கிடைக்காம நீங்க ரொம்ப குழப்பத்துல இருந்திருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆஸ்க் கிஸ்மோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டைம் டிராவலிங் ரோபோட் கிஸ்மோ ஆஸ்க் கிஸ்மோ பகுதியில உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். கிஸ்மோவிடம் கேளுங்கள் பகுதிக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ சீக்கிரமே எங்களுடைய ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்க क्वेश्चंस கேளுங்க. கிஸ்மோ உங்களுக்கான பதிலை கொடுக்கும். நீங்க கேள்வி கேட்பீங்க நம்புறேன். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது ஜெபம் அதை மாற்றும். தேவன் ஜெபத்தின் மூலமாக அதை மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அம்மாவோ உங்கள் உறவினர்களோ உங்கள் நண்பர்களோ அதை மாற்ற முடியாது. தேவனால் மட்டுமே அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. தானியேலை பார்க்குறோம் சுவாமி, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க. ஜெபத்தின் மூலமாக அந்த வல்லமையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. சாது சுந்தர் சிங் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கும் போது அந்த கஷ்டமான சூழல் மாறுவதை நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன். அப்பா, நீர் பெரியவர். உம்மிடத்தில் வருகின்ற நாங்கள் அப்பா, நாங்கள் வெறும் கையோடு போவதில்லை கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது எங்களுடைய சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்கள் மாற்றுவீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கஷ்டமான சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்?
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனம் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய வசனமா இருக்குது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்ம யாரை எதிர்த்து நிற்க முடியும்? நீங்க தேவனுடைய பக்கத்துல இருங்க. அப்போ உங்களை எதிர்த்து யார் நிற்க முடியும்? உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்குத்தான் நடக்கும். தேவன் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகத்தான் நடக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே ஆண்டவர் கூடவே அவரை நோக்கியே ஜெபித்து கொண்டு அவர் பக்கமாகவே இருங்க. உங்களுக்கு எப்பவுமே வெற்றி அது கொண்டு வரும். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். तू ही है राजा, तू ही है, तू ही है, तू ही है, तू ही है यीशु, तू ही है, तू ही है, तू ही है, तू ही है राजा, तू ही है, तू ही है, तू ही है, तू ही है यीशु, तू ही है. तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे श्राप मेरे चलते बन गए. तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे श्राप मेरे चलते बन गए. दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है. डर डर के मैं जो जी रहा था, डर से मुझको यीशु ने खींच निकाला, जंजीरों में जो जकड़ा हुआ था, तोड़कर मुझको आजाद है किया. डर डर के मैं जो जी रहा था, डर से मुझको यीशु ने खींच निकाला, जंजीरों में जो जकड़ा हुआ था, तोड़कर उनको आजाद है किया. तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे श्राप मेरे चलते बन गए. तुम दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राजा बन गए, जीवन में ऐसा काम कर गए, पाप मेरे श्राप मेरे चलते बन गए. दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू है, दिल में जान में होठों पे आँखों में तू. ரொம்ப நன்றி. இந்த பாட்டை நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். மதுலிகாவுடைய ஜீவனுள்ள சாட்சியை பார்த்தோம். அவருடைய கணவரை எப்படி அவர் விடுதலை அடைந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து ஜெபத்தின் மூலமாக எப்படி அவருடைய கணவர் விடுதலை கொடுத்தார், தேவனுடைய தயவையும் கிருபையும் நம்ம தெரிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். மரண கிணறுல இருக்கும்போதும் தேவன் அவருக்கு விடுதலையை தந்தார், ஜெபிக்கும் போது அந்த விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட மரண கிணறு போன்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட தேவன் உங்களை கை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அதனால நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க.
நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு புதன்கிழமை ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோடு இருக்கும். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் bless you.